என் தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய். இவரை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. இவர் யாரென்று நீ உணர வேண்டிய அவசியம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இன்றே இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாளைய விடியல் நிச்சயமாக இவரினுடைய அன்பினாலும் அருளினாலும் இவர் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான நம்பிக்கையினாலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையையே நீ தலைகீழாக புரட்டி போடப் போகிறாய். எத்தனை விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நீ நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு ஒருவர் உன்னை விரும்பிக் கொண்டிருக்கின்றார். இவர் உன்னை விரும்புவதற்கு என்ன காரணம் என்றும், இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். எது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு எதையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரமாக கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வரும் பொழுது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை நீயும் அரைகுறையாக விட்டுவிடாதே. வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுக்க நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நேரமும் இந்த கருப்பன் உனக்காகவே உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நீ விரும்புகின்ற யாரும் உன்னை விரும்பவில்லை என்று நீ வருந்தி இருக்கின்ற காலம் ஒன்று உண்டு. யார் மீது அன்பு கொண்டாயோ அவர்கள் உன் மீது அன்பு வைக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிய காலங்களும் உண்டு. எந்த வகையிலும் இவர்கள் உனக்காக நிற்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை புலம்பிய காலங்களும் உண்டு. உண்மையான அன்பிற்கு இங்கு மதிப்பில்லையே, நாம் இவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நீ புலம்பி இருக்கிறாய். உண்மை என்ன தெரியுமா? நாம் யாரை விரும்புகிறோம் என்பதனை விட நம்மை யார் விரும்புகிறார்களோ அவர்களின் மீது உண்மையான அன்பு கொடு. உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களுக்கு நீ எப்பொழுதும் உன் அன்பை காட்டு. தேடி நீ கொடுத்தாலும் அதன் அருமை புரியாதவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை முழுமையிலும் வருந்தப்பட வேண்டியவர்கள், வருத்தத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களும் இனி உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்களும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த நிமிடங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கும் எது நடக்காது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமாக உன் கருப்பன் சொல்லிவிடுவேன். எதை உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாக சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட ஒரு நபர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக நாளை இவரை நீ அடையாளம் காணவும் போகின்றாய். இவர் உன்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அளப்பெரியது. சர்வசாதாரணமாகவெல்லாம் ஒருவரின் மீது அன்பை இன்னொருவர் காட்டிவிட முடியாது. அந்த அன்பு அங்கே வெளிப்பட்டு நிற்க வேண்டும். அந்த அன்பு ஆத்மார்த்தமாக ஒருவரால் உணரப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும். இல்லை எனும் பொழுது இது ஒருபோதும் எந்த இடத்திலும் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவு என்பதனால் தானே உன் கருப்பன் இதனை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னால் முடியும் என்று
உனது இதயம் சொன்னால், இந்த உலகமே முடியாது என்று சொன்னாலும் அதை நம்பாதே. கருப்பன் சொல்வது புரிகிறதா? உன்னுடைய மனதிற்குள் இது உண்மையான உறவு என்று உனக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்ட பிறகு, இந்த நபர் உண்மையாகவே நம் மீது அன்பு செலுத்துகிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகு, அதன் பிறகு யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்காதே. யார் என்ன சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. உன் மனது சொல்கின்ற பாதையில்தான் உன் பயணம் சரியாக இருக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நாம் நடக்கிறோம் என்றால் மேலும் மேலும் இது கவலைகளையும் சோதனைகளையும் தான் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாமும் சரியாகவே நடந்தேறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சந்தோஷமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருந்து சொல்லும் இந்த சொல் உன்னை எப்பொழுதுமே ஆச்சரியப்படுத்தவும் அதிசயப்படுத்தவும் உன்னை மேன்மைப்படுத்தவும் நிற்கும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் சொல்வது போல உன்னை தொடரும் இந்த உண்மையான ஒரு அன்பு காலம் முழுமைக்கும் உனக்கு நிச்சயமாக உன்னோடு நிற்கும்படி நான் அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாது. யாரும் எந்த இடத்திலும் நமக்கு கை கொடுக்காமல் போனாலும் சரி, நாம் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நம்பியவர்களை விட்டுவிடக்கூடாது. நம்மை நம்பியவர்களுக்கு நாம் ஒருபோதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரமும் இந்த கருப்பன் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இதிலிருந்து என் பிள்ளைக்கு என்ன தெரிகிறது? ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நம்மை படுத்திய காயங்களுக்கெல்லாம் தீர்வாக வரப்போகிறது என்பது புரிகிறதா? ஏதோ ஒன்று உனக்கு கொடுத்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகிறது என்பது புரிகிறதா? உன்னை இந்த வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் எப்படி நிறுத்தியிருந்தாலும் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பது உனக்கு புரிகிறதா? இதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இதனை நீ என்னவென்று தெரிந்து விட்டால் அது போதும். இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்தது எல்லாமும் தாண்டி உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் பல நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். போலியான உறவுகளுக்கு மத்தியில், அதாவது போலியான உறவுகள் 1000 இருந்தும் சரி, ஒரே ஒரு உண்மையான உறவு இருந்தால் போதும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய்? இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைத்துவிட்டால் போதும் என்றுதானே என் குழந்தை யோசிக்கிறாய்? நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் என்றால் நீ எப்பொழுதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் விரும்பியது போல மாற்றிக்கொள்ள முடியும் என்று நீ நம்புவாய். அந்த நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும். நீ யோசிப்பது போல எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றிலும் முழுமையான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொல்வது போல உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பிய ஒன்றை சரியாக நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு நிற்கும் இந்த ஆச்சரியமான நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வறுமைக்கு பிறகு வரக்கூடிய செல்வமும் சரி, அழுகைக்கு பின்னால் வரக்கூடிய சிரிப்பும் சரி, அதே நேரம் தோல்விக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியும் சரி, பல அவமானங்களை கடந்து பல ஏமாற்றங்களை கடந்து வரக்கூடிய ஒரு உண்மையான உறவும் சரி, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான அன்பை அது சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒரு விஷயம், பல தடங்கல்களை தாண்டி உன் கைகளில் வந்து நிலைக்கக்கூடிய ஒரு விஷயம்
ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும்படி இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. கருப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாமும் பிறக்கும் என்பதுதான் உண்மை. கருப்பனுடனிருந்து உனக்கு எதை சொல்கிறேனோ அதிலிருந்து நீ சரியான ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு மன நிறைவோடு மன நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட தொடர்ந்து விட்டால் அது போதும். இனி எதையுமே உன்னால் நிச்சயமாக கடந்து நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொன்னது போல இந்த ஒரு உறவு மட்டும் உன் வாழ்க்கையில் போதும் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இவர்களின் அன்பு ஒன்றே போதும். இதை கடந்தே நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என்பதனை மறந்து விடாது. உன்னோடு இந்த கருப்பன் இருப்பது உனக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதலை இனி எப்பொழுதும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சந்தித்து நீ வருந்தியதை எல்லாமும் நிறுத்து. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைகளையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. காரணமாகத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஆரம்பத்தில் நீ சந்தித்த பல சோதனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி இப்பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு கொண்டு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெளிவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள், கருப்பன் உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக உனக்கான விஷயங்களை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருப்பதை நீ கவனித்து விட்டால் போதும். கருப்பன் நடத்துவது எல்லாவற்றிலும் நீ மேலும் மேலும் உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னால் முடியாது என்று யாரும் இங்கு எதையும் சொல்லிவிடவும் முடியாது. மற்றவர்களை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்துதான் போவான் என்பது இயற்கை தர்மம். அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தி உன் மனதை ரணப்படுத்தி உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களில் எல்லாமும் உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே இதற்கெல்லாமும் அதிகமாக வருந்தித்தான் நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கெல்லாமும் இவர்கள் நிச்சயமாக தண்டனையை பெற்றுத்தான் தீர்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை இனிமேல் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த துன்பங்களில் இருந்து மீட்டெடுக்கும் என்பதனை மறக்காதே. உன் மனம் விரும்புகின்றவர்கள் உன் அருகில் இல்லை என்றாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த நபர் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே.
இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா ஆச்சரியங்களும் இவர் மூலமாக உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டாய் என்றால் அவர் யாரென்று நான் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். ஒன்று புரிந்து கொள், எல்லோருக்கும் இதை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்காது. ஏன் தெரியுமா? கருப்பன் இத்தனை நேரம் பேசிய உடனேயே பொறுமை இழந்து பாதி பிள்ளைகள் வெளியில் சென்றிருப்பார்கள் என் வார்த்தைகளை கேட்காமல். ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்க நினைப்பார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் சாத்தியம். அவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் அவர்களை விரும்புவதாக அர்த்தம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை செவ்வாய்க்கிழமை என்பதனால் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று பார்த்து பார்த்து உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன் கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் உடன் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுமையான தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னை அதிகமாக விரும்புகின்ற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது அப்பன் முருகன்தான். திருச்செந்தூருக்கு நீ சென்று வந்திருக்கிறாய். அவரை காண முடியாமல் சில நேரங்களில் கண்கலங்கியும் இருக்கிறாய். அப்படி ஒவ்வொரு நேரமும் நீ அவரின் மீது கொண்ட அன்பினால் உனக்கு அவரிடமிருந்து சரியான விஷயங்கள் கிடைக்க பெறாமல் போனதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்கி இருக்கிறாய். ஆனால் ஒன்று தெரியுமா? அவரை நீ காணவில்லை என்றாலும் அவர் உன்னை கண்டுவிட்டார் என்பதுதான் உண்மை. அவர் உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வர எப்பொழுதோ எண்ணிவிட்டார் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த நேரம் உனக்கு சாதகமாக வாய்த்திருக்கிறது என்பதனை தெரிந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ மீண்டும் மீண்டும் சரிவர தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உடனிருந்து நான் எந்த இடத்திலும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள தயாராகு. அப்பன் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்ற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது முருகன்தான். கருப்பா, அப்படியானால் நீ என்னை விரும்பவில்லையா என்று நீ கேட்கலாம். நான் உன்னை விரும்புவது நீ அறிந்த விஷயம்தானே. அதனால் இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு எந்த ஓரிடத்திலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த ஒரு நிலையிலும் நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ ஒரு காலமும் விட்டு விடாதே. உனக்காகத்தான் இந்த கருப்பனுடன் இருக்கிறேன். உனக்காகத்தான் நான் என்றும் என்றென்றும் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை முன்னெடுத்துச் செல்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இந்த சந்தோஷங்களை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் நிமிடங்களில் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. கருப்பன் உனக்காகவே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் அந்த இடத்திலாவது உன்னுடைய தேவைகளையும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாமும் நினைத்து பார்த்தோமானால் எத்தனை துரோகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள் என்று சந்தித்து நீ அடைந்த உன்னுடைய ஒவ்வொரு மனக்குழப்பங்களையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியென்று நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ தயாராகிவிட வேண்டும் அல்லவா? எதையுமே விட்டுவிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இது போன்ற உண்மையான உறவுகள் இருக்கிறது என்றால்
அதை நான் ஒருபொழுதும் உனக்கு சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.